முக்கியமாக இருந்துச்சு. கல்வி வியாபாரமயம் ஆகுவதை வித்தியார்த்தி பரிசு வந்து வன்மையா கண்டிக்கிறது. இந்த நாட்டுல கல்வின்றது வந்து இலவசமா கிடைக்கணும். இது வித்தியார்த்தி பரிசத்தினோட நோக்கம். இப்போ 25% இடஒதுக்கீடை வந்து வித்தியார்த்தி பரிசு வரவேற்கிறது. ரைட் டு எஜுகேஷன் மூலமா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற 25% இடஒதுக்கீட்டை வந்து வித்தியார்த்தி பரிசு வரவேற்கிறது. இந்த இடஒதுக்கீடு வந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள்லயும் இருக்கணும் அப்படின்றது வந்து வித்தியார்த்தி பரிசோட கருத்து. இன்னைக்கு இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் தான். தமிழகத்துல வந்து 98% பிஇ கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள். இன்னைக்கு இந்த கல்வி தொகை, அதாவது கல்வி கட்டணம், இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. கல்வி கட்டணம் பாத்தீங்கன்னா பிஇல வந்துட்டு குஜராத் மாநிலத்துல 2500 ரூபாய் இன்ஜினியரிங் கல்வி முடிச்சு அனைத்து மாணவர்களும் 2500 ரூபாய் தான் கல்வி கட்டணம். ஆனா பஞ்சாப்ல வந்து 90,000 ரூபாய். தமிழகத்துல மாறுபடுகிறது. எஜுகேஷன் ஃபார் சேல் என்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்வே நடக்கும். வித்தியார்த்தி பற்றி ஏபிவி சர்வே நடத்தி ஒரு புக் வெளியிட்டு இதை பத்தின பல்வேறு விதங்கள்ல கலந்தாலோசித்து அதை பற்றின தெளிவான விஷயங்களையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு சதவீதம் பிரைவேட் கல்லூரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 98% இருக்கிறது. வெஸ்டர்ன் யூபியில வந்து 100%, உத்தரப்பிரதேசத்துல 100% கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு தனியார் கல்வி நிறுவனங்களா இருக்கு. தென் மாநிலங்களை பாத்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்களே வந்துட்டு 89, 85, 96, 98 இந்த சதவீதங்கள் இருக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள். கல்வியானது எல்லாருக்கும் கிடைக்கணும், இலவசமா கிடைக்கும். இது ஏபிவியோட கருத்து. ஏஐசிடி அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்தில் 700 கல்வி நிறுவனங்கள் இருக்கு இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல. தமிழ்நாட்டுல 400 கல்லூரிகள் இருக்கு இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த மாதிரி அதிகப்படியான கல்வி நிறுவனங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கல்வி அங்கீகாரம் கொடுத்துரு கல்வி நிறுவனம் அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட நிலைப்பாடு என்ன? இப்ப கடைசி இப்போ 1-2 அறிக்கைகள் இப்போ 1-2 இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல பயின்றுட்டு இருக்கிற பொறியியல் கல்லூரியில பயின்றுட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து மிக குறைவான அளவிலே வந்துட்டு வேலையில சேர்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க வந்து கவனிக்கணும். ஏன் இதோட தரம் எல்லாம் ஏன் வேறுபடுது? இந்தியா முழுவதுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த தரம்ன்றது ஒரே மாதிரி இருக்கும். ஏஐசிடியும் சரி, கல்வி நிறுவனங்களுக்கு அதனோட அதிகப்படியான கல்வி நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுப்பதால என்ன பயன்? மாணவர்கள் இன்னைக்கு படிச்சு முடிச்சு வெளியில வந்து அவங்க சும்மா இருக்க வேண்டிய நிலைதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா பாராளுமன்றத்துல இப்பொழுது 7 பில்கள் இருக்கு. 7 விதமான பில்கள் வச்சிருக்காங்க. இந்த 7 விதமான பில்களை பத்தி எந்த விதமான விவாதமும் கிடையாது. எங்கேயுமே எந்த அரசுகளும் எந்த கருத்தும் சொல்லவில்லை. எஜுகேஷனல் ட்ரிபியூனல் பில்லுன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பில்களை வந்து ஏபிவி வரவேற்கிறது. ஆனா ஏபிவி அதுல சில ஏபிவியோட கருத்துக்கள் இந்த மாறுதலோட வரணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த பில்கள் எல்லாம் பத்தி எந்த விவாதம் இல்லாத நேரத்துல எப்படி மாணவர்களுக்கு அந்த கருத்துக்கள் சேரும்? இன்னைக்கு மாணவர்கள் உங்களை மாதிரி பத்திரிகை நிறுவனங்கள் தான் இந்த விஷயத்துல எடுத்துட்டு வந்திருக்கு. 7 விதமான 7 பில்கள் வந்து பாராளுமன்றத்துல வச்சிருக்காங்க. இந்த 7 பில்களை பத்தி எந்த விதமான டிஸ்கஷனும் எந்த விதமான விவாதமும் எங்கேயுமே கிடையாது. எஜுகேஷனல் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒரு செட்டப்பான ஒரு பில்லை எடுத்து வந்திருக்காங்க. இந்த பில் வந்துட்டு குஜராத் மாநிலத்துக்கு இருக்கு, ஒடிசால இருக்கு, இது மாதிரி 5 மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இந்த பில்கள் வந்துட்டு விவாதிக்கப்படணும். தமிழக அரசு அதற்கான கருத்துக்களை கூறும். கல்வி வந்துட்டு வியாபாரமயம் ஆகிடுச்சுன்னா இந்த நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு அதிகப்படியான ஏழை மாணவர்களுக்கு கல்வி பயில முடியாத நிலை வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மாணவர்கள் வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்க அதிகப்படியான மாணவர்கள் வந்துட்டு அரசு பள்ளிகள் தான் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அரசும் வந்துட்டு இந்த கல்வி கட்டணங்களை உயர்த்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால அந்த மாணவர்கள் வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் போகாத நிலைமை வரும். தனியார் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு கல்வி வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு ஆகிடும். இதெல்லாம் மாறப்படும். இது வித்தியார்த்தி பரிசத்தோட கருத்து. கல்வி வியாபாரமயமாவதை வித்தியார்த்தி பரிசத் வந்து எந்தவே நல்ல கல்வி என்பது வியாபாரமாக ஆக்கப்படக்கூடாது, இலவசமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கல்வி வித்தியார்த்தி பரிசத்தோட கருத்து கல்வி வந்து அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும். இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் சீரழிந்து விட்டது.
வறுமை கோட்டின் கீழே மக்கள் பரிதவிக்கிறார்கள்.